வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே இன்னும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. தனுஷ ராசி, தனுஷ லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பெரிய மாறுதல் வரப்போகுதுங்க. குரு பகவான் இந்த ஜூன் 2 பயிற்சி அடைகிறார், சரிங்களா? அப்போது உங்களை இவ்வளோ நாள் பார்த்துருந்த குரு பகவான் இப்போ பார்க்கல. கொஞ்சம் தடங்கல்கள்லாம் வரும். உடனே பதறக்கூடாது, பயப்படக்கூடாது. தடங்கள் வரும், முட்டி மோதி ஜெயிச்சிடலாம். தனுசு நம்ம பார்க்காத தடங்களா? நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஈஸியாக வந்தால் இதாக கையில் போராடி தானே வாங்கணும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் போராடுங்க, ஜெயிச்சிடலாம். எது இதிலெல்லாம் ஜெயிக்கலாம் அப்படின்னா, குரு பகவான் எங்கே போகிறாரு? நம்மதுலேருந்து மூவ் ஆனார். நம்ம 2வது வீட்டுக்கு போயிருக்கார், மகரத்துக்கு போயிருக்கார். அப்போனா காசு வரும், டப்பு, மணி, துட்டு காசு வரும் கையில். காசு வந்தாலே இன்றைக்கி உலகத்தில் முக்கால்வாசி பிரச்சனைகள் தீர்த்துடலாங்க, அதனால் காசு நல்லா வருது. காசு எது மூலயமா வரும்? வேலை மூலயமா வரும், இல்லை தொழில் மூலயமா வரும். வேலை நல்லாயிருக்கு, வேலையிலையும் கொஞ்சம் ஸ்லோ இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா தேடி பாருங்கள், உங்களுக்கு சேலரி ஹைக்கோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வேலையில் நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு டெசிக்னேஷனாவது வாங்கலாம், ஒரு ட்ரான்ஸ்ஃபராவது வாங்கலாம். இப்போ நான் ஒர்க் பண்ணுற காலத்துலலாம் எனக்கு தொடர்ந்து ப்ரமோஷன் வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு எல்லாம் கேட்பாங்க, எப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குன்ட்டு. ஒன்றும் இல்லை, நான் நிறைய படிப்பேன், நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் டக்குன்னு டீம் மாறிக்கிட்டே இருப்பேன். ஒரு தடவை என்னை டீமே மாற விடாமல் எடுத்தாங்க, கம்பெனியை மாற்றிட்டேன், முடிஞ்சு போச்சு. நான் முன்னேறணும், நான் உனக்கு ரிசல்ட் தரேன், நான் முன்னேறேன். அந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலை கெடுத்துக்காமல் எவ்வளோ சேஃபாக நீங்கள் வேறு டீமுக்கோ வேறு கம்பெனிக்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும்னா ஆகலாம். க்ரோத் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பார்த்து பண்ணணும். ஏன்னா உங்களை சனி பகவான் 10ஆம் வீடாக பார்க்கறதால கொஞ்சம் பார்த்து பண்ணணும். உங்கள் ஜோதிடத்தை செக் பண்ணிக்கோங்க. டன். சரி, அதுக்கு அடுத்து வேறு என்னென்ன பெஸ்ட்டு? கல்யாணம். போன வருஷமே பண்ணியிருக்கணும் கல்யாணம், நிறைய பேர் பண்ணாங்க, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அதே மாதிரி மகப்பேரும் அதே தான். எவ்வளோ சீக்கிரம் தனுஷ்கெலாம் நான் எப்போயுமே சொல்கிறது, சீக்கிரம் மகப்பேர் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மகப்பேர் ஏன்னா உங்களுக்கு அந்த மூலாதாரம், மூலம் நட்சத்திரம்க்குலாம் அந்த மூலம் கிட்ட நிறைய லைட்டாக இஷ்யூஸ் வரும் லைஃப்பில். ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஏற்கனவே சரியாயிடுச்சுன்னா ஓகே, ஒன்றும் வரலன்னா அதுக்கு முன்னாடி குழந்தை பேர்லாம் இப்போ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? லவ் இதில் கம்மி தான். ஏன்னா ரொம்ப வீட்டுக்கு அடக்கமான பிள்ளைங்க, ரொம்ப சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் லவ்லலாம் விட மாட்டாங்க. ஆக்சுவலாக லவ் பண்ணுறவங்களுக்கு இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணு, உன் வாழ்க்கையில் கான்சன்ட்ரேட் பண்ணு, அப்பா அம்மா சொல்கிறத கேளு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறவங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் இவங்க லவ்வில் விட மாட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு லவ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கல்யாணமாக மாற்றுறதுக்கு சூப்பரான டைம், சூப்பராக நீங்கள் பண்ணலாம். சரி, வேலையில் உங்களுக்கு ஒரு டீசெண்டான முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க, சரி? ஏன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டையும் சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. தொழில் அஃபெக்ட் ஆகும், லைட்டாக ஸ்லோ ஆகும், தேவையில்லாத பிரச்சனை வரும், பாலிடிக்ஸ் நடக்கும். இது குரு வீடு அப்படின்றதால வெளிநாடு சம்மந்தமான எதனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாவது இஷ்யூஸ் வரும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே கரெக்ட்
கரெக்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் வச்சு ஜெயிச்சிங்கன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். சரிங்களா? பிஸ்னஸில் கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஓகே, ப்ராஃபிட்டுக்கு சூப்பராக இருக்க டைம். ஓகே, வேறு சார் வேறு என்ன சார் இருக்குன்னா, நல்ல நியூஸ் நிறைய வரும். உங்கள் 12 குரு பார்க்குறாரு, உங்கள் 2 குரு பார்க்குறாரு. எக்கச்சக்கமாக நல்ல நியூஸ் வரும். போன வருஷம் நான் உங்களுக்கு கல்யாணம் சொல்லியிருந்தேன். இந்த தடவை உங்களுக்கும் கல்யாணம் சரி, உங்களை சுற்றி நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த சொந்தக்கார கல்யாணம், இந்த சொந்தக்கார கல்யாணம், ஏதாவது காது குத்து, ஏதாவது ஒரு இப்போ வேலையில் ஏதாவது நல்ல முன்னேற்றம், ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி செலவும் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? செலவாகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்ன, கல்யாணம் ஜாலி தான், காசு இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியுமா? மகப்பேரும் சந்தோஷம்தான், ஹாஸ்பிட்டலில் காசு இல்லாமல் அட்மிட் பண்ண வைக்க முடியுமா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் செலவாகும். அதுக்கும் தயாராகுங்க, சுப செலவு. ஆனால் சந்தோஷமாக பண்ணுங்கள். இதுவும் ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதெல்லாம் செஞ்சுட்டு வர இந்த மாதம் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது நல்லது. பானகம் கொடுங்க. பானகம் வெல்லம் தண்ணி கொடுப்பாங்க, துளசி போட்டு. இந்த பானகம் தண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வர மக்களுக்கு அதை தானமாக கொடுத்துட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். சரி, இப்போ முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு வந்தோம். சரி, இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன்னு சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது. வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம். என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம். தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் தானியங்கள் இருக்குது. சரி, நூற்றுக்கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.